ஒரு முறை எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலினா இந்த பக்கம் தான் நெஞ்சு இருக்குது. நெஞ்சு இங்கே இருக்குது சரியா? அதான் ஹார்ட் பெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக வலி. நான் கொஞ்சம் கேமராவை பார்க்காம இங்கே பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக வலி. இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை ஃபுல்லாக வலி. அதாவது இந்த கை எலும்பு இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே எரியுது. அதே இன்னைக்கு சனிக்கிழமையா, இதே போல் ஒரு சனிக்கிழமை இந்த பல்லு சந்து விட்டது உச்சரிப்பே வரமாட்டேங்குது. சனிக்கிழமை நான் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு நெஞ்சு வலிக்குது, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்குறேன். அந்த சனிக்கிழமையில் மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கும். ஒரு 2 மணி வரைக்கும் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதாவது இந்த ஜிபி கிளினிக்கு. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நெஞ்சு வலிக்குதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எமர்ஜென்சிக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. எமர்ஜென்சிக்கு போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே. நான் யோசிக்கிறேன். சரி, அப்போ வந்து என்ன பண்ணேன், பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு கிளம்புறேன். அதாவது இந்த வழியோடவே வழக்கம் போல் எங்கள் வீட்டுக்காரர் வெளியூரில் வேலை செய்கிறார். சனிக்கிழமை உடம்பு சரியில்லாமல் போகவே கூடாது. அந்த மாதிரி நடந்து போச்சு. என்னன்னா, நான் வண்டியில் கூட போகல. ஏன்னா நான் பயங்கரமாக கற்பனை பண்ணுவேனே. வண்டியில் போனால் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டு பஸ்ஸில் போகிறேன். 1 மணி, அது 12 மணி, 1 மணிக்கு பஸ்ஸில் போகிறேன். பஸ்ஸில் போயிட்டு ரிசப்ஷனில் கேட்குறாங்க. எமர்ஜென்சி வார்டுக்கு போயிட்டேன். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ரொம்ப வலிக்குதான்னு கேட்டாங்க. நான் தான் போய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லையே. நான் சொன்னேன் ரொம்பலாம் இல்லை, சுமாராக தான் வலிக்குது அப்படின்னு. போய் உட்காருங்கன்னாங்க. உட்காந்து அப்படியே வந்து அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக வர்றவங்களெல்லாம் பார்த்துட்டு அனுப்புகிறாங்க. நான் வந்து சுமாராக வலிக்குதுன்னு சொல்லிட்டேன். அங்கே வந்து ஒரு 2 சோஃபா இருந்தது. அது என்ன சோஃபாவுக்கு இப்போ பேர் கவுச்சாமல், என்னோடய பழைய பாஷையில் 2 சோஃபா இருந்தது, மற்றதெல்லாம் சேரு. ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டேன். நானும் என்னோடய 3 பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க அங்கே போகுது. அதாவது இந்த சோஃபாவுக்குள்ளேயே இங்கேயும் அங்கேயும் அதுக்கு சரியான குரங்குட்டிங்க. அதுகளால் அந்த சோஃபாவில் உட்காரவே முடியல. இங்கே போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அப்போ நான் மாஸ்க் போட்டிருக்கேன். மாஸ்க் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த சீனில் ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து என் 3 பிள்ளைகளில் ஒருத்தர், 2வது பிள்ளைய 3வது பிள்ளைய கேட்குறாங்க. ஒரு பாட்டு இருக்குது இங்கிலீஷில், சக்கர்னு, ஜோனாஸ் பிரதர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதில் வந்து பிரியங்கா சோப்ராவும் அவங்க வீட்டுக்காரங்க கூட அதில் இருக்கிறாரு. அந்த சக்கருங்கிற வார்த்தைக்கு ஏதோ டபுள் மீனிங் போல் இருக்குது. எனக்கு தெரியல, இப்போவும் எனக்கு தெரில. பாருங்கள், கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, அது டபுள் மீனிங் தானா அப்படின்னு எனக்கு தெரில. அப்போ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன். அதை வந்து அந்த 2வது பிள்ளையோ அல்லது 3வது பிள்ளையோ வந்து கேட்குறாங்க என்கிட்ட, ஆமாம் சக்கர்னா என்னம்மா அப்படின்ட்டு. எனக்கு இடது பக்கம் ஒரு இங்கிலீஷ்காரர் உட்காந்துருக்கிறாரு. அடுத்து அவங்க பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கையில் அடிபட்டு கிடக்குது. கையில் அடிபட்டு